சாதனைகள் இந்த நேரத்தில் சில வாக்குறுதிகள் நம்முடைய தலைவர் உங்களுக்கு தெரியும் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்பவுமே தேர்தல் வாக்குறுதி கொடுத்தா சொல்லுவார், சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்லுவோம்னு செஞ்சு காட்ட தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில வந்த நம்முடைய தலைவர் கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். அப்படி சில வாக்குறுதியை மட்டும் எனக்கு கொடுக்க விரும்புகின்றார். ராயபுரத்துல 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல உந்து குழாய் அதாவது பம்பிங் ஸ்டேஷன் அமைக்கும் பணிகள் விரைந்து முடிக்கப்படும். போதராஜர் நகர் சுரங்கப்பாதை அமைக்கும் பணி 80% நிறைவடைந்துள்ள நிலையில விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட உள்ளது. வடசென்னையில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அமைக்கப்படும். ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் ராயபுரம் அரசு மருத்துவமனையில 200 படுக்கைகள் வசதி கொண்ட புதிய 4 மாடி கட்டிடம் விரைவில் கட்டப்படும். இது எல்லாத்தை விட மிக மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி, நீங்க அத்தனை பேரும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எதிர்பார்க்கக்கூடிய வாக்குறுதி. உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சரை எப்ப சந்திச்சாலும் சரி, எந்த ஆட்சியில எடுத்தாங்க ஆட்சியில் எடுக்கும் போது பர்மனன்ட் பண்றேன்னு சொன்னாங்க. யாரு சரிம்மா, கடும் நிதி நெருக்கடிமா கண்டிப்பா கோரிக்கை எனக்கு கொடுத்துருக்கீங்களா? என்கிட்ட கொடுத்தீங்களா? என்கிட்ட கொடுத்தீங்களா? மருத்துவத்துறை அமைச்சர், நீங்க மருத்துவத்துறையில தானே வருவீங்க, வாசுதானங்க, அதான் அவர் தான் மருத்துவத்துறை அமைச்சர். அவரை போய் பாருங்க. அவர்கிட்ட நான் சொல்றேன், கண்டிப்பா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல முதலமைச்சர் பேசி ஒரு நல்ல முடிவு கண்டிப்பா எடுத்து தரும். அதாவதுமா ஒன்றிய அரசு நமக்கு சுத்தமா காசே தரது இல்லைம்மா, கடும் நிதி. எத்தனை செல்விமான எடுக்கிறது? நான் என்ன போட்டோகிராஃபரா? இருமா, நான் பேசிட்டு போயிடுறேன். ஆனா கடும் நிதி நெருக்கடியில ஆட்சிக்கு வந்தோமா, ஒன்றிய அரசு அதிமுக ஆட்சி பல கோடி கடனை வச்சுட்டு போயிட்டாங்கம்மா. சரியா? ஒன்றிய அரசு நமக்கு காசு கொடுக்கறது இல்லை. நான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படி அவங்க காசு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நம்முடைய தலைவர் நிச்சயம் கோரிக்கைகள்லாம் 100% இல்ல 1000% நிறைவேற்றி கொடுப்பாருமா. நான் அதை சொல்றேன். இப்போ இந்த வடசென்னை பகுதி, ராயபுரம் பகுதிக்கு மிக மிக முக்கியமான பிரச்சனை, அதற்கான வாக்குறுதியை நான் கொடுக்கிறேன். இப்போ டெம்பரரியா இருக்கீங்களா? எத்தனை வருஷமா டெம்பரரியா இருக்கீங்க? எப்போ எந்த ஆட்சியில் எடுத்தாங்க? ஆட்சியில் எடுக்கும்போது டெம்பரரியா எடுத்தாங்களா? சரிம்மா, திருப்பி நான் சொல்றேன். நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இதெல்லாம் சொல்லுங்க, குறையெல்லாம் சொல்லுங்க. நம்ம தலைவர் இந்த கடும் நிதி நெருக்கடியிலையும் எவ்வளவு திட்டங்களை பண்றாங்க, எவ்வளவு சிறப்பா ஆட்சி செய்யறாங்க, தேர்தல் வாக்குறுதி எவ்வளவு நிறைவேற்றுறாங்க, ஒன்றிய அரசு காசை தரமாட்டேங்கிறாங்க. அதற்காக தான் இந்த தேர்தலே நம்முடைய நிதி உரிமையை பெறுவதற்காகத்தான். நிதி உரிமையை பெற்றோம்னா கண்டிப்பா தலைவர் அனைத்தையும் செய்து கொடுப்பார். அதுக்காக தான் உங்களை தேடி வந்திருக்கேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.